தெய்வமே விரதம் இருக்குமா அந்த ஆதி பராசக்தி எதுவுமே தெரியாம நாங்க வரலம்மா, எங்களுக்கு தேவை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 மணி 8 மணி அந்த ஊரே இப்பவும் அமைதியாயிடும். இப்ப ஏன் இங்க கட்டுற வேப்பில அதை வந்து மத்த கோயில கட்ட வேண்டியது தானே? கட்ட மாட்டாங்க. தோட்டானிக்கரை பகவதி அம்மன் பத்தி சொல்லிட்டீங்க. எனக்கு மாரியம்மன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கண்டிப்பா. மாரியம்மன் ஏழைகளுக்கு தெய்வம் அம்மா. எப்படி காட்டேரி காளியா இருந்தாலும் ஏழைகளுக்கு தெய்வமானாலோ அதே மாதிரி மாரியம்மனும் ஏழைகளுக்கு தெய்வம். அதனாலதான் ரோடுக்கு ரோடு நம்ம எத்தனை தெய்வங்கள் வழிபாடு இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி வாராகி அந்த காலத்துல இருக்கிறதா இல்லைன்னு சொல்ல, அப்ப ரோடுக்கு ரோடு வாராகி வச்சிருக்கணுமா இல்லையா? ரோடு கூட யாரை வச்சிருக்கோம்? இன்னைக்கு மாரியம்மனை தானே வச்சிருக்கோம். எந்த இடத்து பார்த்தாலும் அந்த மாறி தானே உட்காந்துக்கிறா. இந்த பூமாரி மாறி பொழிறாளே அவ தானே. அது பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கு அதிபதி யாரு? நவகிரக நாய் கருமாரியாச்சே சொல்லுங்க. இந்த மாரியம்மனை இப்போ நான் மாரியம்மனை எடுத்துக்கலாமே, நல்ல ஒரு இது. இப்போ பெரியவாழ்த்து அம்மா இருக்கிறா பவானி, அவளும் மாரியம்மன் தானே. அந்த அம்பிகைக்கு என்ன ஸ்பெஷல்? ஆடி மாசம்னா கூழ் ஊற்றணும். 11வது வாரத்தில் 11 பானையில் என்ன நம்ம குரத்தம் குறைவின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து அந்த பானையை பொங்க வைப்பாங்க. எப்படி? 11வது பானையில் அரிசி போட்டு கீழே பொங்க வைப்பாங்க. கீழே நெருப்புற ஏறுற நெருப்பு 11வது பானையில் பொங்கும். அதை ஒரு பெண்கள் கூட கிட்ட போய் தொடக்கூடாது. அவங்க வீட்டு பொம்பளைங்களா கூட தூரமாக இருக்க, வெறும் ஆண்கள் தான் விரதம் இருந்து அந்த பூஜையை பண்ணுவாங்க. இப்போது இது பெரியபாலத்தம்மன் கூட தனி சிறப்பு, தனி ஒரு மகத்துவம். அந்த அம்பிகையை சாட்சியாக வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கூழ் ஊற்றுறோம். கரெக்டாக? இப்போ அடுத்தது வர பாடகட்டி மாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடகட்டி மாரியம்மன் சர்வசக்தி படைச்சவர். அவளுக்கு பார்த்தீங்கன்னா பாடை கட்டுவாங்க. பாடை எப்போ கட்டுவாங்க? நம்ம இறந்து போன பிறகு தான் பாடை கட்டுவாங்க. அவளுக்கு சாங்கியமாக அந்த வருஷமான பாடையை கட்டி அது ஒரு சாங்கியமாக எடுப்பாங்க. சரியா போச்சா? புன்னை நல்லூர் மாரியம்மன் பார்த்துருக்கீங்களா? குத்து மண்ணாலேயே உருவெடுத்து வந்தவ. சரியா? அவளை வழிபாடு பண்ணா காப்பிட்டு தான் வழிபாடு பண்ணணும். அத்தனை சக்தி வாய்ந்த தேவியாவ புன்னைநல்லூர் மாரியம்மன். சரியா? சமயபுரத்து மாரியம்மன். அந்த சமயபுரத்து தாய் வருஷத்துக்கு ஒரு தடவை தெய்வமே விரதம் இருக்குமா. அந்த ஆதி பராசக்தி பார்வதி தேவி அந்த சமயபுரத்து மகமாகி அவ விரதம் இருப்பாளாம் 10 நாள். ஏன்னா அம்மா போட்டு எத்தனையோ ஜீவராசி இறந்துரும்ல, அந்த பாவம் அவளுக்கு வரக்கூடாது. அந்த குழந்தைகளுக்காக தான் விரதம் இருந்து அந்த குழந்தைக்கு முக்தி கொடுப்பாளாம் அவ. அதனால தான் பூச்செடி அந்த டைம்ல அம்மா ரொம்ப உக்கிரமா இருப்பா. உள்ள நிறைய அவ்வளோ ஹீட்டா இருக்குமா, அக்னியா இருப்பாளாம். அதனால தான் அந்த 10 நாள் வந்து பூச்சொரி திருவிழா தெரியுமில்ல, பூ கொட்டுவாங்களே, நீங்க தெரியும் உங்களுக்கு பார்த்ததுக்கு. அந்த டைம்ல நீங்க போய் பார்க்கணும். அப்போ அந்த பூவாலேயே அவளுக்கு குளிர வைப்பாங்களாம். இப்போ இத்தனையும் மாரியம்மனோட அம்சம் தானே. ஆனா இந்த மாரியம்மனுக்கு பண்ணது அங்க பண்ண முடியுமா? இல்ல அந்த மாரியம்மன் பூஜை இங்க பண்ண முடியுமா? கிடையாது. இல்ல. ஏன்னா ஒரு எல்லையில ஒரு அம்பிகை எந்தெந்த ரூபத்துல எந்தெந்த நேரத்துல அவதரித்தான்னு அவளுக்கு மட்டும் அந்த கோட்பாடு உண்டு. அந்த வழிபாடும் இருக்குது இல்ல. அதே மாதிரிதான் வாராகியும் இருந்தாலும் சரி, வாராகி காசியில உக்ரமா இருந்தால், இங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க சாந்தமா இருந்தால், எல்லாமே மாறுபடும். அதனால எல்லாமே ஒரே மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஒரு தேவிக்கு இப்போ அதை சொல்ல வரேன். இப்போ கூழ் ஊத்துற வச்சுங்களேன். இப்போ இதே கூழ் ஊற்றும் பொழுது இதுக்கு ஒரு முறை இருக்குது. காலையில மதியானம் கூழ் ஊற்றுவாங்க, சாயந்தரமா படையலிடுவாங்க, கவுச்சி படையல் போடுவாங்க, கும்ப படையல் சொல்லுவோம். அது ஆடு வெட்டி மீன் எறா முட்டை இப்போ எப்படி நம்ம காலைக்கு படையல் போடுவோம், அதே மாதிரி போட்டு அந்த அம்மாவுக்கு குளிரப்படுத்துவாங்க. நீங்க மாரியம்மன் நிறைய வகை சொல்லுவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கோயில்னா மாரியம்மன் எல்லாமே அவ தானே. சிறப்பான ஒரு ஸ்தலம் எல்லாமே மாரியம்மன் எல்லாம் பேரு சொன்னாலே அந்த அம்மா பூமாரியா புரிவன் சொல்லிட்டாலே நான் தான். அப்போ நவகிரக நாயகி கருமாரி திருவேற்காட்டில் உட்காந்துருக்கால அந்த அம்பிகை, அவ முன்னாடி கண் எதிரில் அந்த கிரகங்கள் இருக்கிறதால அந்த கிரகத்தோட தோஷத்தையே நீக்கிடுவா. அந்த அம்மாவும் உக்ரமான தேவதை. அதனால தான் அவளுக்கு சங்கால பூஜை பண்ணுவாங்க. அங்கே எப்போ பார்த்தீங்கன்னா ஓமம் பண்ணினே இருப்பாங்க. சங்கு 1001 சங்கு 108 சங்கால அவளுக்கு அபிஷேகம் பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா அம்மா குளிர வைப்பாங்க. மாறி நெருப்பு அக்னிஸ்வரூபம். எதுவுமே தெரியாமல் நாங்கள் வரலம்மா, எங்களுக்கு தேவையில்லாத பேச்சு எங்களுக்கு பக்தியில் நாங்கள் காட்டிடுவோம், அந்த பூஜையில் அவளை காட்டிடுவோம். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அவளை பேசும் ஒருத்தவங்க யாராவது தவறாக புரிதல் அவளுக்கு பேசினா நான் விடவே மாட்டேன். எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் பேசுவேன், அதை நிரூபிப்போ செய்வேன். நான்
கரெக்ட் தானே? மாறி மாறி தானே, காளி காளி தானே. ஆனா எல்லாம் ஒரு சக்தியிலிருந்து வந்தது தானே. இப்போ உனக்கு பெத்த தாய் இருக்கிறா, உனக்கு 5 பேர் அக்கா தங்கச்சி உங்க கூட பிறந்தாலும் தாயோட பெண்கள் தானே நீங்க. உனக்கு வந்து உன் பேர் என்னம்மா? நிஷா. இப்போ உன் தங்கச்சி பேர் காமாட்சி, இல்லை அக்கா பேர் மீனாட்சி, அப்படி எல்லாமே பேர் இருந்தாலும் தாய் ஒன்று தானே. நான் சொல்ல புரியுதா? அந்த மாதிரி அந்த தாய் தான் ஆதி பராசக்தி. அவளும் வந்தோம்னா அத்தனையுமே புரியுதா? இப்போ உனக்கு பிடிக்கிற சாப்பாடு உன் தங்கச்சி பிடிக்கணும் கட்டாயம் கிடையாது. உனக்கு பிடிக்கிற துணி உன் அக்காவுக்கு பிடிக்கணும் கட்டாயம் கிடையாது. உனக்கு பிடிக்கிற ஹேர் ஸ்டைல் உன்னோட 3ஆவது தங்கச்சி பிடிக்கணும் கட்டாயம் கிடையாது. நான் சொல்ல புரியுதா? அதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அம்பிகை உட்கார்ந்தா. அந்த சமயபுரத்து மகமாயி இன்னைக்கும் 6 மணிக்கு மேலே அக்னி சட்டி தூக்கி நடந்து போவான்னு ஐதீகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 மணி 8 மணி ஆனால் அந்த ஊரே இப்போவும் அமைதியாகிடும். அந்த அம்மா நைட்டில் வந்து அக்னி அந்த தண்டை சவுண்டு இன்றைக்கும் கேட்குது சொல்லிட்டு எத்தனையோ மக்கள் இதை பற்றி நான் பேசுகிறேன்ல. மக்களே, நீங்களாம் அந்த தெய்வத்துக்கு குரல் கொடுத்து நீங்கள் கமெண்ட் போடணும். எத்தனை அதிசயம் எந்தெந்த ஊரில் பேசணும், அந்தந்த ஊரில் அந்தந்த தேவிகளை பற்றி நீங்கள் போடணும். அப்போ தான் இந்த உலகம் வந்து தெரியும். இன்னும் வந்து எவ்வளோ பேருக்கு புரிதல் இல்லாமல் அந்த தேவியெல்லாம் சக்தி உள்ள தெய்வம். மாரியம்மன்னா நெருப்புமா, கெட்டது ஏவல் பில்லி செய்யணும் அந்த மாதிரி செய்கிறவங்களாம் அவன் முன்னாடி போய் நின்றாலே போய் போய் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். மாரியம்மனோட தலை விருட்சம் வந்து நமக்கு வேப்ப மரம் இல்ல? அப்போ வேப்ப மரத்துக்கும் இல்ல ஒரு கோவிலுக்கும் அது டிஃபர் ஆகும். நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா மாரியம்மன் இப்போ வந்து நம்ம வேப்பிலை சொன்னல, வேப்பிலைக்காரினாவே மாறி தான் வந்துருவான். வேப்பிலைக்காரினா மாறி. ஆனால் வேப்பிலை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் அது தெரியும்ல. எந்த குளிர்ச்சி எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதால வேப்பிலை நம்ம வந்து ஆடையாக கட்டுறோம். அதனால மாரியம்மனுக்கு வேப்பிலை ஆடை. அந்த வேப்பிலை ஆடை எங்கே கட்டுவாங்கன்னா பெரிய பாலத்தில் மட்டும் தான் ஸ்பெஷல். மற்ற கோயிலில் கட்ட மாட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஏன் இங்கே கட்டுற வேப்பிலை ஆடை வந்து மற்ற கோயிலில் கட்ட வேண்டியது தானே? கட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவன் மாறியா இருந்தாலும் அந்த வேற தன்மையோட உட்காந்து நிற்கிறாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். வராகியாக இருந்தாலும் அங்கே வேற தன்மை, மற்ற கோயில்களில் வேற தன்மை. ஆனால் வராகி தானே, வராகி தானே, உக்ரம் தானே, அதில் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ நம்ம அது பண்ணும் பொழுது ஒரு முறையோடு பண்ணாதான் அதுக்கு பலன் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பண்ணுற பூஜை இன்னும் சேமமாக இருக்கணும், இன்னும் செலுத்து வரணும், அம்பிகை உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக வராகியை வீட்டை நம்ம கொண்டு வரலாம், ஆனால் ஒரு கரெக்டான ஒரு வழிமுறையோட கொண்டு வரலாம். ஆமாம், வராகி மட்டும் இல்லைம்மா, எந்த தேவதைகளுமே சரி, எந்த தேவதைகளுமே சரி நீங்கள் கொண்டு வரலாம், தப்பே. ஆனால் அதுக்குரிய பாதையோடு நீங்கள் வாங்க தான் என் கேள்வி. அப்போ வராகி நம்ம வீட்டில் கொண்டு வரணும், ஒரு குரு மூலமாக கொண்டு வரணும், தாராளமாக பண்ணலாமா. ஆனால் அந்த குரு பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிறாங்களா நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ எங்களுக்கு காளி இங்கே இருக்கிறா, மகா காளியே இங்கே இருக்கிறா, மகா சக்திங்கிறா. ஏன்னா எங்களோட பூஜை எப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அகோரியோட பூஜை தடையில்லாமல் நடந்தது. இந்த மாதிரி யார் இது காளி. அதே மாதிரி வராகியோட வழிபாட்டில் யார் தன்மையில் நிறைஞ்சி இருக்காங்க, வராகியோட பூஜையில் யார் சிறந்து இருக்காங்க, வராகியோட பேச்சு மட்டும் இருக்கக்கூடாது. யூடியூப்ல இன்னைக்கு தண்டல் தான் தடிகார மாதிரி அவன் பேசினுக்கிறான், அதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ நாக்குள் தான் பேசினே இருப்பேன், அது ஒத்துக்க முடியுமா? பூஜைன்னு வரும்போது அவள் சக்தி என்னன்னு தெரியும், அந்த பலி கொடுக்கும்போது அவளோட பலம் என்னன்னு தெரியும், இங்கே நாடி வரவங்களுக்கு நல்லது நடக்கும் அவள் சக்தி என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு வராகி வழிபாடுனா கூட அவங்க என்ன தன்மையோடு இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பூஜை பண்ணுறாங்க நீங்கள் தெரியணும். அதுக்கப்புறம் தான் அவங்க நீங்கள் குருவாக ஏற்றுக்க முடியுமே. இல்லையா? வராகி எத்தனையோ கோயிலில் உட்காந்து நிற்கிறா. நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக அந்த அம்மா பாதத்துலேயே போய் ஊந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை தொடரலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு சாமி வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணுமே தவிர்த்து வச்ச பிறகு அதை யோசிச்சா மகா பாவம் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு குரு மூலிமா, இப்போ நான் ஒரு குரு என் மூலிமா ஒரு பூஜை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா அந்த பூஜை வந்து இன்னைக்கு உலகமெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா ஏன் நான் கரெக்டாக நின்று அவங்க பேக்கப் பண்ணினே இருப்பேன். இப்படி பண்ணுங்க எந்த டவுட்டு தான் எனக்கு வந்துடுவாங்க, எந்த கிணவு தான் எனக்கு ஒன்றே சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இந்த விஷயம் வந்து அந்த விஷயம் வந்து எப்படி அவள் சக்தி அங்கே எங்கே நிற்குது. அதே மாதிரி தான் அந்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு குருவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ண சொல்றீங்க. இப்போ வராகி வந்து ஒரு ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளாக மக்கள் கும்பிட்டுருக்காங்க. அதுதான் நான் கேட்குறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் இது. இன்னும் எத்தனை வருஷம் இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எல்லா தேவதைகளும் இங்கே தான் இருக்கிறாங்க இல்லைன்னு நேரங்கள் இருக்கும் பொழுது அந்தந்த தேவிகள் வெளியே வராங்கன்னு நாம் சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு டைமில் பிரித்திங்க வெளியே வந்தா, இப்போ சாய்பாபா கொஞ்ச நாள் இருந்தார், இப்போ வராகி இருக்கிறா, இப்போ அடுத்தது யார் வருவாங்க நமக்கு தெரியல.
ஸோ அந்த மாதிரி இப்போ குருக்களுமே வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஓகே, திடீர்னு வராக்கியை கும்பிடுற அந்த குருக்களும் அதுவும் சரியான குருக்கள் அதுதான் நானும் சொல்றேன். அதை எப்படி மக்கள் கண்டுபிடிக்கிறது? அது அந்த ஆதிசக்தி தான் வெளிச்சம். அந்த இப்போ இன்னைக்கு காலின்னு சொன்னா சாமுண்டி மலைக்கு அம்மான்னு சொல்றாங்களே, ஏன் நம்மளோட பூஜை அந்த மாதிரி. ஏன்னா நம்ம பூஜைக்கு எத்தனை பொருட்கள் போட்டாலும் எத்தனை பலி கட் பண்ணி போட்டாலும் ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது. அப்படி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. அத்தனையுமே காசியோட பலம் அது. அந்த மாதிரி ஒரு அதிசயம் நிகழ்ந்த குருவை ஒரு நல்ல ஒரு தாத்துமான குரு, அம்மா மேலே பக்தியாக இருக்கிற குருவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் கேளுங்க அவளை, அம்மா தாயே நான் வீட்டில் வைக்க போகிறேன், நீ வரியாம்மா, என்னம்மா நடக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க அவகிட்ட. உங்களுக்கு அவளே உங்களுக்கு வழிகாட்டுவான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தெய்வத்துக்கு மேலே சக்தி எதுவுமே இல்லைம்மா. பாரத்தை அவன் மேலே போடு. தாயே நீ வரணும்னு நினைக்கிறேன்னா நீ வா. இல்லை எந்த தெய்வம் வராக இல்லை, எந்த தெய்வம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எவ்வளோ பேர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இல்லை அவங்க வந்து என்னோடய ஃபோன் நம்பர் தெரியாது, நான் எங்களுக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வீட்டு சாமி ரூம் முன்னாடி இந்த கையை கும்பிடுவாங்களாம். அம்மா தாயே அந்த அம்மாகிட்ட போகணும், அவங்க அம்மா நம்பர் வரலையே, அந்த அம்மாகிட்ட இந்த பூஜை பண்ணலாமா சொல்லிட்டு கேட்பாங்களாம். அந்த நிமிஷமே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, அந்த நிமிஷமே கிளம்ப வந்துருமா. இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் என் நம்பர் அவங்க முன்னாடி போய் நின்றுமா. இது அவங்க சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஏன் தேவிங்க பார்த்து அவங்க பிரார்த்தனைங்க நம்ம கிட்ட நிற்கிறாங்க. கரெக்ட் தானே? இவ்வளோதான் சிம்பிள். இங்கே மற்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே பக்திக்கும் தேவிக்கும் மட்டும் இல்லை. இந்த சாமி பெருசு, இந்த சாமி சின்ன சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அதெல்லாம் மூட்டை கட்டிடுவாங்க. மூட்டை கட்டி அப்படி பிடிச்சி தூக்கி போட்டுருவான். இங்கே வந்து அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லா தேவிகளும் ஒன்று தான். எல்லா தேவதைகளுக்கும் கூடிய மரியாதையும் பூஜைகளும் பரிகாரங்களும் ஒன்று தான். எல்லாத்துக்குமே பக்தி என்ற போர்வையில் தான் அவள் வந்து அகமகிழ்ந்து நம்மக்கிட்ட வருவாளே. அது எந்த தேவியாக இருந்தாலும் சரி.